இன்னைக்கு காலையில டிஃபனுக்கு வந்து வரகரிசி பொங்கலும் சாம்பாரும் தான் பண்ணியிருந்தோம். சபரி பொங்கல் பிடிக்காதுன்றதுனால இடியாப்பம் வாங்கியிருந்தோம். இன்னைக்கு வந்து சஷ்டின்றதுனால சாமிக்கு வச்சு படைச்சிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். எங்க வீட்ல வந்து நான் 3வது பொண்ணு. 2வது பொண்ணு வந்து உடம்பு சரியில்லாம சின்ன வயசுல இறந்துட்டு தான் அம்மா சொன்னாங்க. 3வதும் பொண்ணாவே பொறந்து தொலைஞ்சிருச்சேன்னு நெனச்சாங்களோ என்னவோ தெரியல. எனக்கு வந்து ஜாதகமும் எழுதல. நான் பொறந்த தேதிய வந்து குறிச்சே வைக்கல. எனக்கு கருத்து தெரியிற வரைக்கும் நான் பொறந்த நாளே கொண்டாடுனதே இல்ல. ஒரு 9த், 10த் அந்த மாரி படிக்கும்போது பசங்கலாம் வந்து கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஸ்கூல்ல வந்து எல்லாருக்கும் சாக்லேட் குடுத்துட்டு அப்படியே ஜாலியா கொண்டாடுவாங்க. அத பார்த்துட்டு எனக்கும் பிறந்த நாள் கொண்டாடணும்னு சொல்லி ஆசை வந்துருச்சு. நான் என்ன பண்ணேன்னா, ஸ்கூல் சர்டிஃபிகேட்ல ஒரு பர்த்டே டேட் இருக்குல்ல, அந்த டேட் வந்து என்னோட பர்த்டேன்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு எடுத்து குடுத்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு வீட்ல ஒரு ரூ. 10 ரூ. 20 வாங்கி சாக்லேட் வாங்கிட்டு, அதுல வந்த கலெக்ஷன் எடுத்து ஒரு ரூ. 50 வரும். அத எடுத்துட்டு போயிட்டு ஸ்கூலுக்கு சாக்லேட் வாங்கிட்டு போயிட்டு எல்லா கிளாஸ்க்கும் குடுக்காம எங்க கிளாஸ்க்கு மட்டும் குடுத்து பர்த்டே கொண்டாடிட்டு இருந்தேன். பார்த்தா என் புருஷனுக்கும் அதே நிலைமை தான். இப்படி ஒரு பர்த்டே நம்ம ஏன்டா கொண்டாடணும் சொல்லி பர்த்டே கொண்டாடத்தையே விட்டுட்டோம். நாங்க என்னோட சர்டிஃபிகேட் பர்த்டே